நேயரான உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க தூங்கும்போது உங்க உடம்பு முழுசும் ஆஃப் ஆயிடுது, எந்த வேலையும் அங்க நடக்கலன்னு எப்போதாவது நினைச்சிருக்கீங்களா? ஆமா, வெளியிருந்து பாக்குறப்போ அப்படிதான் தோணும். கண்டிப்பா. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க தூங்குற அந்த 8 மணி நேரத்துல தான் உங்க உடம்புக்குள்ள ஒரு மாபெரும் ரகசிய பராமரிப்பு பண்ணி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசல்ல டாக்டர் லியோனா அவங்களோட மருத்துவ ஆய்வுகள் அடிப்படையா வச்சு நம்ம செல்கள் தங்களை எப்படி புதுப்பிச்சுக்குது அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். ம் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. ஆமா, நீங்க உங்க ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை கொண்டவரா இருக்கலாம், அல்லது தூக்கத்துக்கும் முதுமைக்கும் நடுவுல இருக்கிற அறிவியலை தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல கூட இருக்கலாம். இந்த விவாதம் உங்களுக்கானது தான். சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க. நேரே உங்க உடம்ப ஒரு பெரிய ஃபேக்டரிக்கு ஒப்பிட்டு பாருங்க. பகல் நேரங்கள்ல இந்த ஃபேக்டரி முழு வீச்சுல இயங்குது. தசைகள் அசையுது, மூளை சிந்திக்குது, உளவு செரிமானமாகுது. ஆமா, ஒரு இடைவிடாத உற்பத்தின்னு சொல்லலாம். கரெக்ட். இப்படி தொடர்ந்து வேலை செய்யறதால இயந்திரங்கள்ல நிறைய தேய்மானங்கள் ஏற்படும் இல்லையா? ஆனா நைட் ஷிஃப்ட் வரும்போது நிலைமையே மாறிடும். ஒரு ஸ்பெஷல் மெயின்டெனன்ஸ் டீம், அதாவது ஒரு பராமரிப்பு குழு உள்ளே வருது. பழுதுகளை நீக்கி அடுத்த நாளுக்காக ஃபேக்டரியை தயார்படுத்துது. அந்த மெயின்டெனன்ஸ் டீம் யாருன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஸ்டெம் செல்கள். எக்ஸாக்ட்லி. எந்த குழப்பமும் இல்லாம இந்த முழு ஃபேக்டரியையும் ஒருங்கிணைத்து நடத்துறது நம்ம உயிரியல் கடிகாரம் தான். இத சர்க்காடியன் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கிளாக் மற்றும் பீமால் 1 அப்படின்னு சொல்லப்படுற புரதங்கள் தான் நைட் ஷிஃப்ட் மேனேஜர்களா வேலை செய்யுது. அதாவது இந்த ஃபேக்டரி உதாரணம் உள்ள நடக்கிற உயிரியல் மாற்றங்களை ரொம்ப துல்லியமா விளக்குது. இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? நம்ம வயசாயிட்டே போகுதுன்னு நினைச்சு வருத்தப்படுறோம் இல்லையா? மூட்டு வலி, தோல்ல ஏற்படுற சுருக்கங்கள், இது எதுவுமே தவிர்க்க முடியாத இயற்கையோட சாபங்கள் கிடையாது. ஓ, நிஜமாவா? அப்போ அதுக்கு என்ன காரணம்? அடிப்படையில பாத்தீங்கன்னா, வயசாவதால ஏற்படுற தளர்வுங்கிறது பல வருஷங்களா தள்ளி போடப்பட்ட பராமரிப்பு பணிகளோட ஒட்டுமொத்த விளைவுதான். டிஃபர்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவா? ஆமா, அதேதான். உங்க உடம்போட அந்த நைட் ஷிஃப்ட் டீம் சரியா வேலை செய்யாததோட விளைவு. இந்த குழு வேலைக்கு வருமா வராதா அப்படிங்கறத தீர்மானிக்கிறது உங்க மரபணுக்கள் மட்டும் இல்ல. பின்ன வேற என்ன தீர்மானிக்குது? நீங்க தூங்க போறதுக்கு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சாப்பிடுறீங்க, எப்படிப்பட்ட சூழல்ல இருக்கீங்க அப்படிங்கிறது தான். இது எதுவும் மேலோட்டமான அறிவுரை இல்ல, மாலிகுலர் லெவல்ல நிரூபிக்கப்பட்ட ஒரு அறிவியல் உண்மை. வாவ்! அப்போ வயசாவத தள்ளி போடலாம் அப்படிங்கிறது வெறும் ஆசை வார்த்தை கிடையாது, அது சயின்ஸ். சரி, அந்த பராமரிப்பு குழு எப்படி வேலைக்கு அழைக்கப்படுதுன்னு பாப்போம். அதுக்கான சிக்னல் எங்க இருந்து வருது? டாக்டர் லியானாவோட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த முதல் குழுவோட பேர் மெசன்கைமல் ஸ்டெம் செல்ஸ். ஓ, மெசன்கைமல் ஸ்டெம் செல்ஸ். ஆமா, பகல் முழுக்க நம்ம தசைகள், குருத்தெலும்புகள், அப்புறம் இணைப்பு திசுக்கள்ல ஏற்படுற சின்ன சின்ன பாதிப்புகளை சரி பண்றது இவங்க தான். ஆனா இந்த செல்கள் தானாவே எந்திரிச்சு வேலைக்கு வந்துடாது இல்லையா? கண்டிப்பா வராது. மெலட்டோனின் அப்படின்னு சொல்லப்படுற ஹார்மோன் தான் இவங்களை தட்டி எழுப்புற ஃபேக்டரி சைரன் மாதிரி செயல்படுது. மெலட்டோனின் வெறும் தூக்கத்துக்கான ஹார்மோன் மட்டும் இல்ல. அப்ப அது வேற என்ன பண்ணுது? அது இந்த ஸ்டெம் செல்கள்ல இருக்கிற சாக்ஸ்2 அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மரபணுவை தூண்டி விடுது. சாக்ஸ்2, அதாவது SOX2. ஆமா, இந்த சாக்ஸ்2 ஒரு மாஸ்டர் ஸ்விட்ச் மாதிரி செயல்பட்டு அந்த செல்கள் தொடர்ந்து ஸ்டெம் செல்களாகவே இருக்கிறத உறுதி செய்யுது. அது மட்டும் இல்லாம மெலட்டோனின் SIRT1 அப்படின்னு ஒரு சிறப்பு புரதத்தையும் தூண்டுது. SIRT1, இது கொஞ்சம் சிக்கலான வார்த்தையா இருக்கு. இது என்ன பண்ணுது? இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புல சில செல்கள் வயசாயிடும் அல்லது பழுதாயிடும். இயற்கையாகவே அவை அழிஞ்சிடணும். ஆமா, அதுதான் இயல்பு. ஆனா சில செல்கள் சாகாம எந்த வேலையும் செய்யாம உடம்புக்குள்ளேயே ஒரு ஜாம்பி மாதிரி சுத்திட்டு இருக்கும். ஒரு நிமிஷம், ஜாம்பி செல்கள்னா? ஆமா, இந்த செல்கள் சும்மா இருக்காம தங்களை சுத்தி இருக்கிற நல்ல செல்களையும் கெடுக்கிற மாதிரி சில நச்சு ரசாயனங்களை உமிழ்ந்துகிட்டே இருக்கும். இததான் அறிவியல்ல சாஸ்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. SASP. ஓகே. புரதம் தான் இந்த ஜாம்பி செல்களை அழிச்சு நச்சு பரவாம ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்குது. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு நம்ம படிச்சோம். அதாவது 50 வயசுக்கு மேல நம்ம மூளையில மெலட்டோனினை உற்பத்தி பண்ற பீனியல் சுரப்பி கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிச்சிடும். ஆமா, அதனால உடம்போட மெலட்டோனின் உற்பத்தி 60லிருந்து 75% வரைக்கும் குறைஞ்சிடும். இது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, ஃபேக்டரியில மெயின்டெனன்ஸ் டீம் ரெடியா காத்திருக்கு. ஆனா வேலை தொடங்குறதுக்கான சைரன் அடிக்கல, அல்லது அந்த சைரன் சத்தம் ரொம்ப கம்மியா கேக்குது. சிக்னல் வீக்கா இருக்கிறதால வேலை நடக்கல, தேய்மானங்கள் அப்படியே தங்கிருது. இதுதானே உண்மை? சந்தேகமே இல்லாம இதுதான் நடக்குது.
ஆனா இந்த உடைந்த சைரனை சரி பண்றதுக்கு ஒரு அற்புதமான வழி இருக்கு. அது நம்ம உணவு முறை மூலமா பண்றது தானே? எக்ஸாக்ட்லி. ட்ரிப்டோஃபான் அப்படின்னு ஒரு அமினோ அமிலம் தான் இதுக்கான முக்கிய மூலப்பொருள். நம்ம சாப்பிடுற உணவுகள்ல இருந்து கிடைக்கிற இந்த ட்ரிப்டோஃபான் ரத்தத்தின் வழியா மூளைய அடைஞ்சு அங்க மெலட்டோனினா மாறுது. ஆனா இதுல ஒரு நுட்பமான சிக்கல் இருக்கே. ஆமா. பகல் வெளிச்சத்துல, அதாவது உங்க கண்கள்ல வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த ட்ரிப்டோஃபான் மெலட்டோனினா மாறாது. அப்ப அது என்னவா மாறும்? அது செரட்டோனினா மாறிடும். செரட்டோனின் உங்களை முழிப்போட வச்சுக்க உதவும். அதனாலதான் தூங்குறதுக்கு 60 முதல் 90 நிமிடங்களுக்கு முன்னாடி, அதாவது இருட்ட தொடங்குற நேரத்துல தான் ட்ரிப்டோஃபான் நிறைஞ்ச உணவுகளை நம்ம சாப்பிடணும். ஓ, அப்பதான் மூளைக்கு சரியான சிக்னல் போய் அது மெலட்டோனினா மாறும். கரெக்ட். எந்த மூலப்பொருளை குடுக்குறோம் அப்படிங்கறத விட எப்ப குடுக்குறோம் அப்படிங்கறது உடம்போட கெமிஸ்ட்ரியில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வாவ், இது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நேரு, நீங்க உங்க உடம்புங்கிற ஃபேக்டரிக்கு வெறும் மூலப்பொருட்களை மட்டும் கொடுக்கல, அங்க வேலை செய்யற என்சைம்ஸ்க்கு தேவையான ஆயுதங்களையும் சரியான நேரத்துல சேர்த்து கொடுக்கறீங்க. மிகச் சரியான விளக்கம். சரி, இருட்ட தொடங்குற நேரத்துல ட்ரிப்டோஃபான் தேவைன்னு புரியுது. ஆனா அதை எந்தெந்த உணவுகள்ல இருந்து பெறுவது? அந்த மெலட்டோனின் ஃபேக்டரிக்கான சரியான எரிபொருட்கள் எவை அப்படின்னு பார்ப்போம். முதல் உணவு பூசணி விதைகள். வெறும் 28 கிராம், அதாவது ஒரு கைப்பிடி பூசணி விதைகள்ல சுமார் 160 மில்லிகிராம் ட்ரிப்டோஃபான் இருக்குல்ல? ஆமா. அது மட்டும் இல்லாம மெலட்டோனின் தயாரிப்புக்கு தேவையான துத்தநாகம், அதாவது ஜிங்க், அப்புறம் மக்னீசியம், இந்த 2 முக்கிய கனிமங்களும் இதுலயே இருக்கு. மாத்திரைகளை விட முழு உணவுகளா எடுக்கிறது தான் சிறந்தது. ஏன்னா அந்த முழுமையான கட்டமைப்பு தான் உடம்புக்குள்ள ஈஸியா வேலை செய்யும். கண்டிப்பா. அந்த துத்தநாகமும் மக்னீசியமும் சும்மா அங்க இல்ல, ட்ரிப்டோஃபான மெலட்டோனினா மாத்திர என்சைம்களை இயக்குற சாவிகளா அது செயல்படுது. சூப்பர். அடுத்தது டாட் செரி ஜூஸ். ஒரு 30 மில்லி அளவுள்ள அந்த ஜூஸ்ல நேரடியாகவே 13 to 17 நானோகிராம் மெலட்டோனின் உடம்புக்கு கிடைக்குது. ஒரு தாவரத்துக்கு மனிதனோட தூக்க ஹார்மோன் ஏன் தேவைன்னு நீங்க யோசிக்கலாம். இது பரிணாம வளர்ச்சியில தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள ஆழமான தொடர்பை காட்டுது. இதுல ஆழ்ந்த உறக்கத்தை அதிகப்படுத்துற ஆந்தசைனின் அப்படிங்கிற வேதிப்பொருளும் இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பு பதிவு செய்யணும். ஆமா, நீரிழிவு நோய் இருக்கிறவங்க அல்லது கொலஸ்ட்ரால குறைக்கிற ஸ்டாட்டின் மாத்திரை எடுக்கிறவங்க இத உணவுல சேர்க்கறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா இதுல இயற்கையாவே சர்க்கரை அளவு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரொம்ப சரியான எச்சரிக்கை. அந்த பட்டியல்ல அடுத்ததா வர்றது வால்நட்ஸ், அதாவது அக்ரூட் பருப்புகள். ஒரு 30 கிராம் வால்நட்ல ட்ரிப்டோஃபான் மட்டும் இல்லாம ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் இருக்கு. இங்கதான் மெலட்டோனின் சிக்னல் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம கவனிக்கணும். செல்களோட வெளிப்புறம் ஒரு மெல்லிய சுவரால ஆனது. இந்த ஒமேகா 3 அந்த சுவரை ரொம்ப ஃபிளெக்சிபிளா வச்சுக்க உதவுது. ஓ, அந்த சுவர் நெகிழ்வா இருந்தாதான் வெளியே வர்ற மெலட்டோனின் சிக்னலை செல்கள் உள்ள அனுமதிக்கும் இல்லையா? கரெக்ட். அடுத்து ஒரு நல்ல கனிந்த வாழைப்பழம். இது ரொம்ப எளிய உணவா தோணலாம், ஆனா ட்ரிப்டோஃபான மெலட்டோனின மாத்திர என்சைம்ஸ்க்கு தேவையான வைட்டமின் B6 இதுல நிறையவே இருக்கு. கடைசியா மக்னீசியம் கிளைசினேட் சப்ளிமெண்ட். தூங்குறதுக்கு 30 நிமிஷம் முன்னாடி ஒரு 200 to 400 மில்லிகிராம் அளவு எடுக்கணும். இது ஏன் அவ்வளோ முக்கியம்? ஏன்னா மெலட்டோனின் மாற்றத்தோட இறுதி நிலைக்கு அவசியமான HIOMD அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட என்சைமை இயக்குறதே இந்த மக்னீசியம் தான். இதுதான் அந்த பூட்டை திறக்கிற ஃபைனல் சாவி. அந்த ஃபைனல் சாவி இல்லைனா நீங்க எவ்வளவு ட்ரிப்டோஃபானை உள்ள தள்ளுனாலும் அது மெலட்டோனினா மாறாது. ஆமா. ஆனா இதை தவிர்க்கிறதுக்கு சிலர் என்ன பண்றாங்கன்னா, நேரடியாகவே மெலட்டோனின் மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்க. மார்க்கெட்ல 3 to 10 மில்லிகிராம் வரைக்கும் ஈஸியா கிடைக்குது. அப்படி அதிக அளவுல எடுக்கிறது ரொம்ப ஆபத்தானதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. ரொம்ப தப்பான அணுகுமுறை அது. ஒரு இருட்டான அறையில திடீர்னு ஒரு பெரிய ஃபோக்கஸ் லைட் அடிச்சா கண்ணு கூசி போய் ஒண்ணுமே தெரியாம போயிடும் இல்லையா? அதே போலதான் மூளைக்கு தேவைப்படுற அளவை விட பல மடங்கு அதிகமான மெலட்டோனினை மாத்திரையா கொடுக்கும்போது அந்த செல்கள் இருக்கிற ரிசெப்டர்ஸ் மறந்து போயிடுமா? ஆமா, நாளடைவுல அது எந்த சிக்னலுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாம போயிடும். 0.5 முதல் 1 மில்லிகிராம் அளவு மட்டும்தான் பாதுகாப்பானது. அதிலும் மன அழுத்தத்துக்கான சில குறிப்பிட்ட மாத்திரைகள் அல்லது இரத்த உறைதல் தடுப்பு மருந்துகள் எடுக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சரி, உணவின் மூலமா தசைகளையும் இணைப்பு திசுக்களையும் பழுது பார்த்தாச்சு. இது முதல் குழுவோட வேலை. ஆனா நம்ம ஃபேக்டரியில ஓடுற ரத்தம் அப்புறம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை எப்படி புதுப்பிக்கிறது? அதுக்குதான் 2வது பராமரிப்பு குழு ஒன்னு இருக்கு. அதோட பெயர் ஹிமெட்டோபோயட்டிக் ஸ்டெம் செல்கள். ஓகே. இந்த செல்கள் நம்ம எலும்பு மஜ்ஜையில தங்கியிருந்து புதிய இரத்த அணுக்களையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் உருவாக்குது.
தரவுகளின்படி பார்த்தா நம்ம ரத்தத்துல இன்சுலின் அப்புறம் IGF-1 அளவுகள் அதிகமா இருக்கும்போது இந்த செல்கள் முழுமையான ரெஸ்ட்டுக்கு போயிடும். ஆனா நைட் ஒரு 12 மணி நேரம் நாம எந்த உணவும் சாப்பிடாம இருக்கும்போது, அதாவது ஓவர் நைட் ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது என்ன நடக்குது? ரத்தத்துல இன்சுலின் அளவு ரொம்ப குறைஞ்சிடும். அப்போ இந்த செல்கள் விழிப்படைந்து எலும்பு மஜ்ஜையிலிருந்து வெளியேறி ரத்தத்துல கலந்து தங்கள முழுமையா புதுப்பிச்சுக்குது. இது ரமலான் நோன்பு இருக்கிறவங்க கிட்டயும் USC பல்கலைக்கழகம் நடத்தின ஆய்வுகளையும் ரொம்ப தெளிவா நிரூபிக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா, இது மனித உடம்போட ஒரு அற்புதமான சுழற்சி. பகல் முழுக்க ஓடுற இந்த சிஸ்டம் ஒரு 12 மணி நேர உணவற்ற இடைவெளியில தன்னைத்தானே சுத்திகரிச்சு புது ரத்த அணுக்களை உருவாக்குது. எந்த மாத்திரைகளோ விலையுயர்ந்த சிகிச்சைகளோ செய்ய முடியாத ஒரு பெரிய மேஜிக்க ஒரு சாதாரண விரதம் செய்யுது. ஆமா, இன்சுலின் குறையிற அந்த கைம்ல தான் உடம்பு பழைய பழுதான செல்களை அழிச்சிட்டு புதிய செல்களை உருவாக்குற ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற நிலைக்கு போகுது. ஒரு நிமிஷம் பொறுங்க, இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நேயர்களோட மனசுல இப்போ ஒரு நடைமுறை கேள்வி வரலாம். நான் அதை கேட்கறேன். கண்டிப்பா கேளுங்க. இப்போ நான் இரவு 8 மணிக்கு சாப்பிட்டுடுறேன், எல்லாம் கரெக்டா நடக்குது. ஆனா ஒரு 9 அல்லது 10 மணிக்கு சும்மா ஒரு கிளாஸ் வைன் குடிக்கிறேன் அல்லது ஒரு சின்ன துண்டு சாக்லேட் சாப்பிட்றேன். இதனால இந்த முழு விரதமும் வீணாகிடுமா? ஒரு சின்ன சாக்லேட் என்ன பெரிய கெடுதல பண்ணிட போகுது? ரொம்ப நல்ல கேள்வி. ஆனா பதில் கண்டிப்பா வீணாயிடும். அந்த ஒரு சின்ன சாக்லேட் உங்க மொத்த நைட் மெயின்டெனன்ஸ் வேலையும் கேன்சல் பண்ணிடும். வாவ், நிஜமாவா? ஆமா, ஏன்னா இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப துல்லியமான சென்சார் மாதிரி. அந்த ஒரு சின்ன இனிப்போ உணவோ உடனே உங்க ரத்தத்துல இன்சுலின் அளவை ஏத்திடும். ஓ, இன்சுலின் ஏறின உடனே அந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு தவறான சிக்னல் போயிடுமா? எக்ஸாக்ட்லி. ஓ, இன்னும் பகல் நேரம்தான் போல சாப்பாடு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த செல்கள் மறுபடியும் தூக்க நிலைக்கு போயிடும். நீங்க கேட்ட அந்த வைன் அல்லது மதுப்பழக்கத்தை பத்தி நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசணும். ஆமா, நிறைய பேரு நைட் தூக்கம் வரலன்னா கொஞ்சமா ஆல்கோஹால் எடுத்துக்கறாங்க. அது ரொம்ப தப்பு. மது உங்களை மயக்கமடைய செய்யுமே தவிர அது எந்த காலத்திலயும் உண்மையான தூக்கத்தை தராது. மயக்கத்துக்கும் ஆழ்ந்த உறக்கத்துக்கும் பயாலஜிக்கலா நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு கிளாஸ் மது குடிச்சா கூட உடம்போட ஆழ்ந்த தூக்க நிலை 25% குறைஞ்சிடும்னு டேட்டா சொல்லுது. ஆமா, அது மட்டும் இல்லாம பழுதுபாக்கும் வேலைக்கு ரொம்ப தேவையான growth ஹார்மோனோட சுரப்பு முற்றிலுமா முடங்கிடும். அப்போ நைட் லேட்டா சாப்பிடுற மாவுச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகளும் இதே மாதிரி தானே பண்ணும்? கண்டிப்பா. பிரெட், பாஸ்தா, வெள்ளை சாதம் மாதிரியான உணவுகளை நைட் லேட்டா சாப்பிடும்போதும் இதே இன்சுலின் ஸ்பைக் ஏற்பட்டு ஸ்டெம் செல்ஸ் முடங்கி போகுது. ஆக நைட் நேரத்துல எந்த அளவுக்கு வயிற்று காலியாவும் அமைதியாவும் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரத்த ஸ்டெம் செல்கள் புத்துயிர் பெறுது. சரி, அடுத்த 3வது பராமரிப்பு குழு. இது குடல் சம்பந்தப்பட்டது. வெறும் விரதம் மட்டும் இல்லாம இரவு உணவே நாம எப்போ சாப்பிட்றோம் அப்படிங்கறதும் நம்ம உடம்போட மிகப்பெரிய உறுப்பை பாதிக்குது. நம்ம குடல் சுவரில் இருக்கிற LGR5 அப்படிங்கிற குடல் ஸ்டெம் செல்கள் ஒவ்வொரு 3லிருந்து 5 நாட்களுக்கும் நம்ம குடல் சுவரும் முழுமையா புதிதா உருவாக்குது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு சில நாட்களுக்கும் உங்களுக்கு புத்தம் புதிய குடல் கிடைக்குது. நம்ம உடம்போட 70% நோய் எதிர்ப்பு சக்தி இந்த குடல்ல தான் இருக்கு. ஆனா இது நாம நினைச்ச நேரத்துல சாதாரணமா நடந்துராது இல்லையா? இல்ல, இது ஒரு மிக துல்லியமான டைம் டேபிள் படி மட்டும்தான் நடக்குது. தினமும் இரவு உணவை ஒரே நேரத்துல, அதாவது ஒரு 30லிருந்து 45 நிமிட இடைவெளிக்குள் சாப்பிடுற பழக்கம் நம்ம சர்க்காடியன் கடிகாரத்தை, குறிப்பா அந்த பிமால்-1 புரதத்தை ரொம்ப சரியா சீராக்குது. ஒரு நாள் நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு மறுநாள் நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டா ஃபேக்டரி மேனேஜருக்கு குழப்பம் வந்துடும்ல? கண்டிப்பா வந்துடும். எந்த செலவும் இல்லாத இந்த டைமிங் பழக்கம் அளப்பரிய பலன்களை தரக்கூடியது. இன்னைக்கு 60 வயசுக்கு மேற்பட்ட நிறைய பேருக்கு ஏற்படுற செரிமான பிரச்சனைகள், திடீர் அலர்ஜி, கேஸ் ட்ரபிள் இதெல்லாம் வெறும் வயசாவதால வர்றதில்ல. அப்போ சாப்பாட்டு நேரத்தை மாத்தி மாத்தி அமைக்கிறது தான் காரணமா? ஆமா, அப்படி மாத்துறதால குடல் ஸ்டெம் செல்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி குடல் சுகரே சரியா புதுப்பிக்க முடியாததால தான் இந்த பிரச்சனைகள் வருது. நேரம் தவறாமையே குடலுக்கான மிகச்சிறந்த மருந்து. சரி நேயரே, நீங்க இந்த டிரிப்டோஃபான் உணவு முறை, 12 மணி நேர விரதம், அப்புறம் நேரக் கட்டுப்பாடு இதெல்லாம் இன்றிரவு முதல் தொடங்குறீங்கன்னு வச்சுப்போம். எந்தெந்த மாற்றங்களை எப்போ எதிர்பார்க்கலாம்? உடனே எல்லாம் மாறிடுமா? உடனே எந்த மேஜிக்கும் நடக்காது. ஆனா தரவுகள் நமக்கு ஒரு தெளிவான டைம்லைனை கொடுக்குது. முதல் 1லிருந்து 3 நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்க தூக்கத்தோட தரம் மேம்படும். காலையில எந்திரிக்கும் போது ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஆமா, அடுத்த 1லிருந்து 2 வாரங்கள்ல
காலையில எந்திரிக்கும் போது உடம்புல ஏற்படுற இறுக்கம், அதாவது மார்னிங் ஸ்டிஃப்னஸ், அப்புறம் மூட்டு வலிகள் குறைய ஆரம்பிக்கும். ஓ, இது எப்படி நடக்குதுன்னா, நம்ம முன்னாடியே பேசின அந்த ஜாம்பி செல்களோட நச்சு ரசாயனங்கள் உடம்புல குறையுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி, சரியா? சீராகி உங்களுக்கு நாள் முழுக்க ரொம்ப நிலையான எனர்ஜி கிடைக்கும். மத்தியான சாப்பாட்டுக்கு அப்புறம் வர அந்த சோர்வு இருக்காது. சரியா 1 மாசம் கழிச்சு ரத்த பரிசோதனை செஞ்சு பார்த்தா சிஆர்பி அளவு பெருமளவு குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். ஆமா, சிஆர்பி குறையுதுன்னா உடம்புல வீக்கம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். 2 to 3 மாசங்கள்ல உடம்புல ஏற்படுற காயங்கள் வேகமா ஆறதையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதையும் கண்கூட பார்க்க முடியும். இது ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இதை விட சிறந்த முதலீடு வேறொன்னும் இருக்க முடியாது. ஆனா நாம தவிர்க்க வேண்டிய சில தவறுகளையும் சொல்லிடணும். கண்டிப்பா. 2 நாள்ல மேஜிக்கை எதிர்பார்க்கிறது, முழு உணவுகளுக்கு பதிலா வெறும் சப்ளிமெண்ட் மாத்திரைகளை மட்டும் நம்புறது, அதிக மாவுச்சத்து உள்ள உணவுகளை நைட்டு லேட்டா சாப்பிடுறது, இதெல்லாம் நீங்க செய்யற நல்ல விஷயங்களையும் சேர்த்து அழிச்சிடும். ஆமா, இதோட முழு அர்த்தம் என்னன்னா, நீங்க ஒரு ரோபோட் மாதிரி எந்த தப்புமே செய்யாம இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். வாரத்துல பெரும்பான்மையான நாட்கள் இத தொடர்ந்து ஃபாலோ பண்ணா உங்க உடம்போட மெயின்டெனன்ஸ் டீம் உங்க ஆரோக்கியத்தை பாத்துக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. வயசாவதும் நம்ம மரபணுக்களும் மட்டுமே நம்ம ஆரோக்கியத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கிறது இல்லைன்னு நவீன அறிவியல் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆமா, நீங்க தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யற சின்ன சின்ன தேர்வுகள், ஒரு கைப்பிடி பூசணி விதைகள் சாப்பிடுறது, இருட்ட தொடங்குனதும் ஸ்கிரீன்களை தவிர்க்கிறது, இரவு உணவை தினமும் ஒரே நேரத்துல முடிக்கிறது, இதெல்லாம் தான் மாலிகுலர் லெவல்ல உங்க செல்களை புதுப்பிக்குது. இது நம்ம கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிகாரம். நம்ம ஆரோக்கியத்துக்கான அதிகாரம் நம்ம கையிலே இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப நாம இந்த விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு குவிக் சம்மரி பாத்திரலாமா? கண்டிப்பா. வயது முதிர்வு அப்படிங்கிறது வெறும் இயந்திர தேய்மானம் இல்ல. நாம ஒவ்வொரு இரவும் தூங்குறதுக்கு முன்னாடி செய்யற சிறு சிறு மாற்றங்கள் செல்கள் அளவுல எப்படி புத்துணர்ச்சியை கொடுக்குதுன்னு இன்னைக்கு விரிவாக பார்த்தோம். மெலட்டோனின் சைரன் எப்படி வேலை செய்து, ட்ரிப்டோஃபான் எரிபொருள் பத்தி, விரதம் எப்படி ரத்தத்தை புதுப்பிக்குது, உணவு நேரம் எப்படி குடலை பாதுகாக்குதுன்னு ரொம்ப தெளிவா பார்த்திருக்கோம். நிறைவாக நேரே, நீங்க தனிப்பட்ட முறையில சிந்திச்சு ஆராய வேண்டிய ஒரு புது கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, டாக்டர் லியானா அவங்களோட அடுத்த ஆய்வுல 48 மணி நேர விரதத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் 12 மணி நேர விரதமே ரத்த ஸ்டெம் செல்களை இவ்ளோ தீவிரமா புதுப்பிக்குதுன்னா, சாப்பாடே இல்லாத அந்த 48 மணி நேர இடைவெளியில நம்ம உடம்போட செல்லுலார் ரீசைக்ளிங் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நடக்கும். அது ஒரு பிரமிப்பான விஷயமா இருக்கும். பரிணாம வளர்ச்சியில மனிதர்கள் பல நாட்கள் சாப்பாடு இல்லாம இருந்த காலகட்டங்கள் இருக்கு. அப்போதான் அவங்க செல்கள் தங்களை முழுமையா புதுப்பிச்சுக்கிட்டன. ஆனா இன்னைக்கு இரவும் பகலும் எப்ப வேணாலும் சாப்பாடு கிடைக்கிற ஒரு வசதி நமக்கு இருக்கு. ஃப்ரிட்ஜை திறக்கலாம், ஆப் மூலமா ஆர்டர் பண்ணலாம். ஒருவேளை இந்த நவீன வசதி தான் நம்ம செல்கள் தங்களை புதுப்பிச்சுக்கிற வாய்ப்பை தடுத்து நாம வேகமா வயசாவதற்கு காரணமா? இது மருத்துவ உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆஹா, அது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. நாம உருவாக்கின வசதிகளே நம்ம உயிரியல் கட்டமைப்புக்கு எதிரியா மாறிடுச்சா அப்படிங்கிறது நிச்சயம் சிந்திக்க வேண்டிய ஒண்ணு. கண்டிப்பா. நேயரே, உங்க உடம்புங்கிற அந்த பிரம்மாண்டமான ஃபேக்டரி ஒவ்வொரு இரவும் உங்களுக்காக உழைக்க தயாராக காத்திருக்கு. அந்த பராமரிப்பு குழு இருக்கு. தேவையான சரியான சிக்னல்களையும் கருவிகளையும் நீங்க கொடுக்க போறீங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் இனி உங்க முன்னால் உள்ள கேள்வி. இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஆமா, இன்றைய இந்த தேடல் உங்கள் உடல் பற்றிய ஒரு முற்றிலும் புதிய கண்ணோட்டத்தை உங்களுக்கு அளித்திருக்கும்னு நாங்களும் நம்புறோம். இன்றிரவு நீங்க தூங்கச் செல்லும்போது உங்கள் உள்ளே இருக்கிற அந்த பராமரிப்பு குழுவுக்கு ஒரு நல்ல சைரனை கொடுப்பீங்கன்னு நம்பி உங்களின் மிகச்சிறந்த ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து விடை பெறுகிறோம். தொடர்ந்து அறிவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.